போதும் போதும், விளம்பரம் வேணாம். நீங்கள் அத்தனை பேருமே என்னுடைய உடம்பிறப்புகள். இதுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் எம்கேஆர் கைமாறு செய்ய முடியாது. கைமாறு செய்ய முடியாதுன்றே உள்ள வந்து போட்டாவுக்கு ஸ்டில்லு கொடுக்குறேன்னு நீங்க நோத்தாகுமான்னு வைறேன். மைக்கில் கொஞ்சம் எக்கோ வச்சு சார்பு வைங்க ப்ரோ. சார்பு சார்பு ப்ரோ. கப்ளிங் இந்த ஓஸ். நான் வருங்காலத்தில் பூரா ஒரு ஊரம் போடு கொண்டிருவாங்க. கப்ளிங்கா ஓசா அங்கிட்டு நீக்குறோம். உலகமே டொங்காசுல தான் தெரியுதான். கூட்டரம்பு கூடிருச்சு இன்னைக்கு காரையூர்ல சாமி கும்பிட கூட்டரம்பு கூடிருச்சு. நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க அனுமதி கூடிருச்சா அண்ணானே, அனுமதி கூடிருச்சா அண்ணானே. இந்த ஆனந்த கூட்டத்தில் கூட்டரம்பு கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்பு கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்பு கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. அனுமதி கூடிருச்சா அண்ணானே. இந்த ஆனந்த கூட்டத்தில் போதும் போதும். ஹலோ ஹலோ சார்பு மட்டும் ப்ரோ. எக்கோ குறைங்க, எக்கோ குறைங்க. ஜென்ரேட் ஆஃப் பண்ணுங்க. அந்த பச்சையா இருக்கு அது திருக்கு, அது நிப்பாட்டுறதா? சிரிக்கப்படாது ப்ரோ. இது வந்து பக்தியான நாடகம், சிரிக்கப்படாது யாருமே. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான என் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளே, அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே, கருப்புசாமி பாட்டு போடு. நல்ல பாட்டு. நீ கொஞ்சம் உள்ள வாவேன். உனக்கு சின்ன கப்ளிங் தானே, சப்பிக்கிட்டே பாட்டு பஞ்சவா வேப்பைய நாடகத்தை கருத்து போடுவான்டா. வாங்கத்தா பொம்பளை ஆளு பஸ் கிடைக்கலையோ தலையில ஏறி உக்காரு. இதுக்கு எதுக்கு தேவை வருதுன்னே தெரியலையாடா தம்பி. ஒரு அளவு தான் கப்ளிங் ஓசுனா அவையே டொங்க டே அதை விடுவேன். எனி டைமாடா தூக்கத்தில் புலம்புறேன். கப்ளிங் ஓஸ், கப்ளிங் ஓஸ். போராடுவோம் போராடுவோம். ஓசு கப்ளிங் வர வரை போராடுவோம். பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க.
பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கேன், கப்ளிங் ஓஷனா என்ன டீச்சர்? டீச்சர் லீவ் ஓட்டு புருஷனை கூட்டு கொடைக்கானல் போயிடுச்சு, ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவோம். தயவு செய்து அங்கிட்டு இருக்க ஆளுகளுக்கு தெரியல. என்ன ப்ரோ தெரியலையா? இங்கே ஒரு 600 பேர் வர்றீங்களா? படத்துக்கு வந்து தாய் விளையாடுவான். இவன் யாரா? மைசெட்டை விளையாக்குறாளா? மிதக்கிறானடா கப்ளிங் மாட்ட வந்தவனா? எது எப்படி இருந்தாலும் உலகத்திலே அதிக பாசம் காட்டக்கூடிய ஒரே ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு தான். என் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது உலகத்தில். உடனே எல்லாரும் கைதட்டியே. போராமப்படாம என்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்றீங்கள அன்னைக்கு தான் தமிழனை ஒத்துக்கிறேன். தமிழன் மேலே மேலைக்கு நம்ம சொல்றோம். யாரு போராமப்படலை? என்ன ப்ரோ எங்க இருக்க ஆளு உட்கார சொல்ல? கடைசியில் இருக்க ஆளுங்க உட்காருங்க. அவ்வளோதான், பருப்பு வேகாது ப்ரோ. இங்கே வாங்க, நீ சீமாமே இங்கே வா, போய் அங்கே போய் சொல்லு. ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருப்பான், புலம்புந்துருவான். அவ்வளோதான் ப்ரோ. இதில் கோயில் பிள்ளையார் கோயிலில் பொங்கச்சோறு கிண்டி கொடுப்பாங்க. யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் சோறு கிடைக்கும். சில பேர் இப்படியே இருப்பேன், எனக்கு மட்டும் குர்றா லைட் அடிக்கிற தம்பி ஓ இதுலடா. ஃபர்ஸ்ட் நைட் வரும்போது கொண்டாடி பாவாடையில் அடி மயிர் மேனே. ஏன்டா அது நாடகத்துக்கு பப்புன்னு வந்தனா இல்லை ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்தனாடா? ஆனால் உங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் ஐயா? பாருங்கய்யா, என்னதான் நல்லது பண்ணி நிறைய பேர்த்த வாழ வைத்தார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவரையே ஏத்துக்கிறல இந்த தமிழ்நாடு. நான் கோமாளி வேஷம் போட்டு 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊத்துனா என்ன எப்படி ஏத்துக்கிறேன்? இந்த உலகத்தில் நல்லது செய்கிற ஆளுக்கு மரியாதை கிடையாது. நல்லது செய்கிறவன் அதிக நாள் வாழ மாட்டேன். இதே உண்மை. அதே போயிட்டு இந்த இவன் தானே கொண்டவன் காவல்துறையில் மேலே ஒரு பாலியல் வல்லாரஸ்காரம் போடும். பூரா என்னுடைய அண்ணன் தம்பியதான். ஆனால் எங்கள் அண்ணங்க பூரா தெரிஞ்சிருச்சு. என் தம்பி பூரா வீடியோ காலே தர்றேன். லவ்வரை குளிக்கும் போது வான்றேன். ஏன் வரும்போது என்ன மச்சத்தை பார்த்து சிராக்ஸ் எடுக்க போறியா? நீ ஒண்ணுமே சொல்லாது, போயில போட்டு வெதர்ல வை, கண்ண கண்ணு எரிஞ்சு அகத்தி திரி. ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டு மைலேஜ் வேற வண்டி கொடுக்க மாட்டேங்குது. காரையூர் சாமியாடி நினைவாக மணக்குடி மாப்பிள்ளைகள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501. நீ கொடுத்த ராசி காசு வந்துச்சுன்னா உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா காசை வெட்டி போட்டுருவேன் உன்னை. நன்றி நன்றி. யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த 5 பேருக்கு இப்படி வந்துட்டாங்களாடா. இவங்க இப்படி திரும்ப சொன்னா திரும்ப முடியாது. பூரா முளைக்குச்சியை ஊண்டி அரைஞ்சிருவாங்க. வாழ்த்துக்கள். நல்லா யூடியூப் எடுத்து நல்லா போட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு உங்கள் குடும்பத்தை காப்பாற்று. எல்லா துறையிலையுமே ஒரு குடும்பம் இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த பலூன் விற்கிற உறவுகள் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய தொழில் மென்மேலும் சிறக்கணும். உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வைங்க. ஏதாவது உதவி இருந்தால் கேளுங்க, பண்ணுறேன். ஓகே ப்ரோ. அனத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கருச்சாமி பாட்டு பாட சொன்னது யாரு? நீ வந்து இங்கே பாடு. பெரிய சூப்பர் சிங்கரில் இருந்தவன் பாடுவேன், பேசாமல் இருப்பா, பாடுவேன் எல்லா பாட்டும். அமைதியாக செயலில் இருந்தால் நாடகம் வேற மாதிரி போவேன். ஏன்னா பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். என் டிரைவர் வேற நேரம் டிராக்டர் ஓட்டுருவேன். வயக்காட்டை பார்த்தா இறங்கி 10 சாலை அடிச்சு தான் ஏறுவேன். இப்போ போய் டிரைவர் சீட்டில் பார்க்குறேன், அது பக்கத்தில் மருதமணி சூத்து ஊற்றி இப்படி படுத்து கிடக்கேன். பம்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலையும் வந்து மாறும், இருமுடிய தலையும் வந்து மாறும். அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா
ஐயப்பே, எந்த ஜாமிக்கு நீங்க மாலை ஓட்டாலும் உங்க குலஜாமியை மறந்துடக்கூடாது. பாட்டை மூட்டையும் காலத்துல ஆண்ட ஜாமி எந்த ஜாமினா குலஜாமி தான். எது பேசுற ப்ரோ? நல்ல வாய்ஸ் தான். பங்காளி பேசாம இருக்கு. நான் வந்து பெரிய கோடாங்கி விபூதி அள்ளி அப்படி போட்டேன்னா 13 டன் உனக்கு ஓதம். அதோட திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இந்த கிளம்பிட்டாங்கடா. இந்த ட்ரோன் கேமரா அப்படித்தான் ஒரு தம்பி விட்டவே வேலிக்கிறவர் போய் சிக்கி தேன்றாட்ட கொலையை பூரா குலைச்சி விட்டு பொண்ணு மாப்பிள்ளைய கொட்டி பிடிச்சிடா. இங்கே அனுப்பி விடுவேன். வாடாங்க கோத்தா வா வா வா. ஏய் எங்க அப்பாட சொல்லி விடுவேன். ஏய் தட்டே நினைச்சு அடிச்சு போடுவாங்க. எனக்கு கவுட்டா அப்படி இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள விடுவீங்களா? அதை மாப்பிள்ளை வேட்டிலாம் கழட்டி போட்டு முண்டமா ஓடிடுவேன். நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் கடன் இல்லாம உடம்புல நோய் நெறி இல்லாம இந்த சாமியோட அருளோட நீங்க எல்லாருமே நல்லா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சிரிக்கணும். அதுலேயும் நான் இந்த சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காராத. சிரிக்கிறவனே முறைப்பேன், கேன்னு சிரிப்பேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தா கணேஷ் பேல தர மாட்டேன்டுவேன். அதுக்காக பேசாம இருக்கணும். இந்த அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தன்னுடைய உடம்புகளை எல்லாம் உழைப்பா கொடுக்கக்கூடிய மனுஷனுக்கு மட்டும் எந்த ஒரு இதுவுமே வராது. பல ஓடிய சேர்த்து வச்சுட்டு பயந்துகிட்டே நடப்பேன். பார்த்தா தொப்பை இங்க இருக்கும். கசா புசா கசா புசான். ஏன்? காசை சேர்த்து கொண்டு எவ்வளவு வச்சாலும் நீ சாகும் போது அருணாக்குடி கூட வராது. சேர்த்து வச்ச புகழும் செய்த தர்மம் மட்டும்தான் கூட வரும். அதே மாதிரி ஆண்கள் இன்னைக்கு எத்தனை சேட்டை பண்ணி எத்தனை தவறு பண்ணாலும் தன்னுடைய கணவனையும் குழந்தையும் பத்திரமாக பார்த்து கொள்வதை என் தமிழச்சி என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. பொம்பளையாள குறையே சொல்ல முடியாது. ஆத்தா பூரா இப்போ பூரா சிலிண்டரு குக்கரில் தான் சமைக்கிறேன். அம்மிக்கல்ல அரைக்க முடியாது. அம்மிக்கல்ல போட்டு அரைக்கணும். கரைச்சா அரைச்சு குழம்பு வச்சா 8 வீட்டுக்கு மறக்கும். இன்னைக்கு குழம்பு வைக்கிது ஊரே வீசி வீட்டை காலி வெடிக்கிறாய். பூராமே கூகுள் தான். கருவாடு வைப்பது எப்படி? டுபுக்கு கருவாடோட முழிச்சுக்கிட்டு வந்தோம். அன்னைக்கு ஒரு 16 மணி நேரம் கூகுளில் கேட்குற வரவே இல்லை. அடுப்பு பற்ற வைப்பது எப்படி? அந்த பொம்பளைலாம் எரிச்சா என்ன? இன்னைக்கு பெண்களை விட சமையல் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆண்களே ஆண்களே ஆண்களே. இந்த கைதட்டாலாம் வீட்டில் உழ வைக்கிற. அதுலயும் சில பேர் இப்போ பொண்டாட்டி பாவாடையை துவைக்கிறேன். விடு, நம்ம பொண்டாட்டி தான் விடு. இங்கே வாரு, இந்த ட்ரோனு கேமராவுக்கு அனத்தம் பிடிச்சிக்கிருச்சு. அங்கிட்டு போகும்போது கல்லை வெட்டி எறிய போறாங்க. டேய் நம்ம கிரவுண்டில் விளையாட விடுங்கடா, நம்ம பையன் சாப்பிடாம பட்னியாக கிடப்பேன். மாலையை போடுங்க. சமீபத்தில் நான் தான் சொன்னேன், அந்த வீடியோலாம் பார்த்துருப்பிய. டிரைவர் ஏண்டா டிரைவர் லேசு கிடையாதுடா தம்பி. கீழே உழவு கணேசா, நம்மளை எல்லாம் பாதுகாப்பாக ஓட்டக்கூடிய டிரைவர்கள்லாம் 18ஆம் படி கருப்பனுக்கு சமம்டா. டிரைவர் லேசு கிடையாது. அதே மாதிரி எந்த டிரைவராக வேணா இருக்கலாம், கருது வண்டி டிரைவராக இருக்கிற ஆளுங்க ரொம்ப கஷ்டம். ஊருக்கெல்லாம் போனால் குளிக்கிறதுக்கே 60 நாள் ஆகும். ஏன்னா குளிச்சா சுனை அரிக்கேன். அவங்க பாட்டை போட்டுக்கிட்டா இருக்கிறாங்கடா. கட்டி பூடிடா சக்கு அறுத்து வயக்காட்ட ஆளையும் ஏற்றி இறக்கி போடுறேன். பாதுகாப்பு அவசியம். இன்னைக்கு காவல்துறை அதிகாரி இங்கே வந்திருக்காங்க. தமிழகத்தினுடைய காவல் பணியை செய்யக்கூடிய திறமை படைத்த அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஏமா தட்டுறேன்னா அவதாரம் கட்டியிருக்கேன் தம்பி. அவதாரம் எதுக்கு கட்டுற? நீ வண்டிக்கான எல்லா ஆதாரத்தையும் வச்சுக்க. யாருக்கு நீ பயப்பட தேவையில்லை. மனசாட்சிக்கு மட்டும் பயந்தா போதும். அது இல்லாம சில பேர் காவல்துறையிட்ட போய் அப்படியே சிந்துறேன். காவல்துறை திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பிடிச்ச உடனே நம்மளால பயங்கர டைலாக் பேசுவேன். ஐயா என்ன தெரியலைங்க, புடவுடன்னு வந்துருச்சிய, ஊசி போட வந்தேன்,
எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன்யா, என் பொண்டாட்டிக்கு வேற பிள்ளை பறந்து கிடக்குயா. அப்புறம் அவர் என்ன கவக்கம்பு எடுத்துட்டு போய் கிளச்சா விடுவாரு? லைசன்ஸ் இருக்கா ஒன்று இருக்கு இல்லைன்னு சொல்லணும்னா அழுதுருவேன். ஏட்டையா இப்போ நான் என்ன செய்வான்? விடுங்கய்யா, பாவமா தெரியுது, போயிடலாம். அது எப்போ போவ? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிடலாம். இப்போ நான் பொண்ணு தொலைஞ்சேன். அதில் இளவட்டம் பூரா என்ன பண்ணுறேன், சீரட்டை பற்ற வச்சுக்கிட்டு போலீஸ்காரில் பார்த்தோன்னே அப்படியா ஏட்டையா இவனுக்கு ஒரு 5000 போட்டு கொடுக்க, TN 43 45 கிரிச்சு பிடிச்சி 15000 விற்கும் போது தொலைஞ்சேன். வண்டி 35,000க்கு விற்றுருப்பேன், ஃபைன் மட்டும் 70,000 இருக்கும். அங்கனையே மண்ணெண்ணெய் வாங்கி எரிச்சு விட்டு அடி பாவ ரச பூவ ரச ஒரு பாட்டு பாடவா? ஆடு வச்சிருந்தேன் மடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1312 செம்புரி ஆடு வச்சிருந்தேன். அதை 11 பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன். 10 மரக்கான் நெல்லு வச்சிருந்தேன். மதுரையில 10 வீடு வாங்கி 10 பீரோல வச்சிருந்தேன். ரியல் எஸ்டேட் இருக்கிறதுக்கு ஆளாளுக்கு பக்கத்தை சிவகங்கை பைபாஸ்ல ஒரு 150 ஏக்கரை வெள்ள பெயிண்ட் அடிச்சு கல்ல ஊண்டி பென்சிங் பண்ணி வச்சிருந்தேன். நகை கிராமுக்கு தர்றபுறன்னு ஒரு 250 ரூபாய் நகை எடுத்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா சீக்கிரம் பணக்காரன் ஆக முடியாது. திருப்பத்தூர்ல ஒரு ஆபீஸ போட்டு 100க்கு 10 பைசா 7 பைசான்னு கர்றபுறன்னு வட்டிக்கு விட்டிருந்தேன். இவ்வளவு பணம் காசு இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி ஒரு மாதிரி அவன் உரைக்கிறான், ஆளை வச்சு போட்டு தள்ளிடுறான். ஒரு 15 பேரை டாடா சுமோல பின்னாடியே ஃபாலோ பண்ண விட்டு சாயந்தரம் நேரம் தண்ணி அடிச்சு கும்மாளம் போட்டாலும் இரவு நேரத்துல கப்ளிங் வேணும்னு நினைச்சுக்கிட்டு கொண்டாடிட்ட போனா விரதம் கிரதம்னு சொல்றான். புதுக்கோட்டையில ஒரு பொம்பளைய வச்சு அடா அத்தனையும் போச்சு அடா அத்தனையும் போச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். நாலு வரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா ஆண்டவா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரு கேட்கல. பிடிச்சா பொழுதா எல்லாமே முடிஞ்ச உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச எங்கெங்கே எப்படி பிராணி சாகு கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா கொண்டாட்டி பிள்ளையே பெத்த தாயில பழகுன நண்பர்கள் நல்லா பார்த்த வேலை இதெல்லாம் தேவையில்லை. இந்த குடிதான் உலகம் 20 வருஷமா குடிச்ச ஒரே ஒரு தமிழனுக்கு பார்வைக்கு போகும். ஆடு வச்சு
மசுறு பாட்டை எதுக்கு பாருங்க வெளியே வரட்டவன குழப்பவன் சொல்லுவேன் அப்படி என்னை ஓத்தவமான வஞ்சால் மேடைக்கு அண்ணன் தம்பிய நல்லா இருக்கணும் இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிரு 500 செம்பரி ஆடு வச்சிரு அழகு தேசு அத்தை வச்சிரு நாலு மனசு நல்ல வச்சிரு நல்ல உடம்பு பேரு வச்சிரு ஐயா காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ரோ ஐயா துப்பாக்கி இருக்காயா துப்பாக்கி இருந்தா என்னைய சுடுங்கயா முத இந்த வந்துட்டாப்ல சான்சினா ஓடி உள்ள கிளி போய் சீட்டு படு இதுல என்னன்னா என்ன சண்டைன்னு தெரியாமையே சில பேர் ஏவி விடுவேன் சும்மா பேசிட்டு இருப்பாங்க அவனை வெட்டா குத்துறான்வேன் நாங்க அன்னைக்கு போன ஊர்ல மாப்பிள்ள சண்டை ஓட்டோடனே ஊர் அம்பலாறு போன அடிச்சார் எம்கேஆர் நம்ம ஊர்ல பயலுக ஏழரை எழுத்து விட்டாங்கப்பா இன்னைக்கு நாடகம் நடக்கிறதே கரிசா இருக்கும் போல அப்படின்னாரு கரிசா இருந்தாலும் நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஊரில் வந்து நம்ம காரு வருது அடிச்சு பொம்பளை போல சேலை பாவடையெல்லாம் கிழிஞ்சு இங்கிட்டு பார்த்தா 10 பொம்பளை எம்சாண்டு அள்ளி தூத்துறான் அங்கிட்டு பீசாண்டு 10வது களிமண்லாம் அள்ளி தூத்தி ஊரே ரத்த காடா கிடக்கு இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு கேட்டா சொன்னேன் பாரு ஒரு ஆள் கணேசி போயில கேட்டிருக்கேன் கொடுக்கலன்னு வெட்டிக்கிட்டாங்க கணேசி போயிலுக்கு அடிச்சுக்கிட்டாங்க நீங்க கோயிலை வாங்கிட்டு வா அடிச்சுக்கிறோம் முடிஞ்சு சொல் தயவு செய்து சைடில் நிற்கிற என் அண்ணன் தம்பிய கொஞ்சம் அமைதியா இருங்க அப்போ நல்லா இருப்பிய நான் ஒன்றும் பண்ண முடியாது மாடு புடி மாடு ஒரு கப்ளிங் ஏய் அண்டா இருடா தமிழுடைய வீர விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டை வெளிநாட்டில இருந்து வந்து பார்க்குறாங்க இந்த தமிழனை வெளிநாடு ஊரம் பேசுது அவங்க பாயிர மாட்டே துணிச்சலா பிடிப்பாங்க நம்மெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பயப்படுறேன் வெளிநாட்டுக்கார் இதில் ஜல்லிக்கட்டில் என்ன பண்ணுறேன்னா மாடு வருது புடிகாரவங்க வீரமாக பிடிக்க போகிறாங்க புடியை விட்டுட்டா மாட்டுக்காருக்கு பரிசு இதுதானே உண்மை பிடிச்சா புடிகாரருக்கு பரிசு இதில் என்ன பண்ணுறேன்னா மாட்டு ஓனரு பாடிக்குள்ளே அவுத்து விடுறதுக்கு பாவம் 10 பயலுக சாணி கினியமா உழப்பி சட்டிலாம் குத்து வாங்கி அவன் அவுத்துக்கிட்டு இருப்பேன் ஓனர் இங்கே வந்து தூக்கி நெஞ்சு கட்டிக்கிட்டு சட்டியை பார்த்தா கண்ணுன்னா ஓட்டையா இருக்கு மாடு வந்தால் குத்த போகுது இவன் உடனே உசுப்பேத்தி விடுவான் அழகரு வாடா அழகு வாடா மொத்த போடா போடா பார்த்தா இவனை போட்டுச்சு ஓனரை போட்டால் ஓத தள்ளி போச்சாக்கி ஓனர் தவளை மாதிரி பெட்டில் படுத்து கிடக்காரு சொந்தக்காரன் ஆப்பிளை வாங்கிட்டு போய் பார்க்குறேன் உன் மாடு எப்படிப்பா பாஞ்சு கண்டாலிமயம் மாடு வாடை எடுக்கும் இன்னைக்கு வாடை எடுக்கலை ஆமாம் மாடு மோந்து வாத்திருக்கு நீ தைலம் தடையிடுவேன் வீர நிறைந்த அந்த 5 ஜீவன் காளைக்கு தன்னுடைய உரிமையாளர் யார் புடிகாரர் யார் தெரியாது அன்பு உறவுகளே ஜல்லிக்கட்டு விளையாடுங்க கவனமாக செயல்படுங்க பாதுகாப்பாக விளையாடுங்க பாதுகாப்பாக மாட்டை கொண்டு போங்க இது ஒரு விழிப்புணர்வு தான் காவல்துறை அதிகாரி ஐயா இருக்காங்களா ஐயா உள்ள வாங்கய்யா ரொம்ப சிரமமா இருக்கு போட்டோ எடுக்க வர்ற ஆள் கூட நிறைய போதங்கய்யா நிறைய போதையில் வந்துட்டு என்னை ஒரு ஆள் உன் பேர் என்னன்றார் நான் குரண்டி சுப்பிரமணியன் அடையாளம் தெரியாது 5-6 தாடி மசர் வச்சதுக்கே அடையாளம் தெரியலையே ஆனால் மருதமணியை எந்த கூட்டத்திலையும் கண்டுபிடிச்சு போடலாம் ஏன்னா அவன் காலு வலச ஆனா செல்ல வந்து இப்படி பார்க்கறான்டா அவன் பார்க்குற ஊராமே விட்டு படம் தான்டா ஏன்னா முண்டைக்கு எதுவுமே அமையாது தென்பாண்டி முத்துப்பாண்டி தங்கப்பாண்டி நமக்கெல்லாம் பேரும் புகழ் வாங்கி கொடுத்தா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம்
மிக்க ஒரு தமிழன். அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரு, அது வேற விஷயம். ஆனா நம்ம எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தமிழன் யார் என்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். ஏன்னா நாம் பிறந்து விளையாண்டு வாழ்ந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம் ஐயா தெரியாது. அப்துல் கலாம் ஒரு பேங்க் மேனேஜரான்ட்டு. ஆனா அப்துல் கலாம் நல்ல மனுஷன், ஒரு சொல்ல வாசகம் முதல்ல செத்து போயிட்டார். அவர் தான் சொன்னார், மேடைக்கு சொன்னார், நான் முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன் இந்த இந்தியாவை வல்லரசு ஆக்குவதற்கு. அப்ப பேட்டையில் கேட்டார், நீங்க ஒருவேளை இறந்துட்டா யாரு ஐயா? என் இளைஞர் இருக்கேன், இந்தா என்னை காலி பண்றதுக்கு இங்க தகடு வைக்கிறேன். இளைஞர் கையில தான் இந்த நாட்டை நான் தூக்கி வைக்கிறேன்னு சொன்னார். ஆமா, இளைஞர் கையில தான் இருக்கு. 12 மணி ஆனா கப்பு, சைடிஸு, ஊறுகா, புளிப்பு, ஆன்ஸு, போயில, செய்தி பீடி, ஃபில்டரு, எந்த கெட்ட வழக்கம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு யோக்கியன்னு சொல்றானா லேடிஸ் வச்சல டேஞ்சரா இருப்பான். ரோக்கரை கிடையாதுடா, குருணம் மறந்துடா. எப்போ இது ஒன்றும் சரிவிட்டு வராது ஓலையே. எக்கோ வை கருப்பனை கூட்டு நிற்பாட்டே அவன் பார்த்துக்கிறேன். எத்தனை தெய்வங்கள் தமிழகத்தில் இருக்கு. அத்தனை ஆலயத்திலுமே கதவுகளை திறந்து வைத்துத்தான் தீவாரண காட்டுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் 18ஆம் படியா, இந்த 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் அடைத்திருக்கிறது? இந்த கருப்பு எங்க பிறந்துச்சு? எப்படி அழகுமலை எல்லைக்கு வந்துச்சு? தத்துவமாக உண்மையான ஆதிகாலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள காலத்துல அந்த காரையோர் இந்த புண்ணிய பூமியில ஆண்ட சாமி வீரமா இருந்துச்சுன்னா கூட்டத்தில் அப்படி குதிச்சு வரும். எங்கெங்க உண்மையிலே சாமி இருக்கோ அங்கேதான் வர, எல்லா ஊர்லயும் வராது. ஆனா இங்க வரணும். அப்படி வரும்போது பொம்பளை எல்லாம் கவனமா சேலையை சொருவிக்கத்தா, சேலை நல்லா சொருவிக்க, பீரோல் சாவி இருந்தா இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துக்க. ஆம்பளை எல்லாம் கணேசி போயில செய்தி வீடியெல்லாம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துரு. செல்லு ஒடிஞ்சு போச்சு, டிஸ்பிளே நொறுங்கி போச்சுன்னு உள்ள வரக்கூடாது. நான் செல்லு பழுது நிற்க நிலையை நடத்தல. அதனால தண்ணியை போட்டு ஆடுறாங்களா? நேத்தானே பாரு, தண்ணியை போட்டு ஒரு வாரமா குதிச்சிட்டாங்கடா, மங்குன்னு குதிச்சேன். வந்தது யார் பண்ண சொல்ல தெரியும். அப்புறம் ஒரு கட்டிங் கொடுத்தனே படுத்துக்கிட்டேன். அது கட்டிங் சார். அல்லோ வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி, ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளா அதுமே மலையாள நாடு, அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு அரசாட்சி செய்ய தாரவாத்து குருடா என்று சொல்லி கேட்டு, அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் 60 பிள்ளையும் ஊட்டி விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன். இந்த 60 பிள்ளையும் மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி தாடவாட்டா காசி விஸ்வநாதே. அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள். இந்த 60 பிள்ளையும் வளர முப்போகம் விளைஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை. பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது. மலையாள அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இதுவரையிலும் பஞ்சம் வந்தது
மலையாள நாட்டுல மண்டு முறை பார்த்தால அங்கே உடுக்க உடச்சிருந்துல பேச விடாம போனாங்கிய வாய கட்டி புறம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுதையா அப்ப கோசு கொண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாடு பண்ணி அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதன் தாரவார்த்த 60 புள்ளைய இன்னைக்கு உருமாறி ஒத்த புள்ளையா நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இது ரோஜாக்கார சாமிடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனால இவன் கட்டு கடங்க மாட்டான் இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போரும் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம பாக்கு மரம் போலந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை பெருமழை பெஞ்சு குத்தி கிளம்புடா கருப்பேன் பெட்டிய கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில தள்ளாடி வருதுடா என் கருப்பேன் பெட்டி ஒத்தையிலடே அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லடா என்னைய கீநாட்டுக்கு அனுப்புது நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில ஒதுக்காத அப்ப அழகு மலக்காடு என் அருவி மலச்சோங்க அந்த 18 லாடர்கள் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பம் வெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா அருவாகனக்குதாடா இல்ல உன் கச்சைய பேக்கரையான் திருச்சா நீ இருக்கையா இல்லையா கரையுருள 12 வருஷம் பாராமலையில்லே இந்த சிவகங்க நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி காரையூர்ல சொல்லி அழுதுச்சா நம்ம கிளவி சொல்லி அழுதாலும் இந்த பஞ்சத்தில எப்படி நான் பிள்ள வளர்க்க போறேன் இந்த பஞ்சத்தில இந்த வாரிசுகளை எப்படி நான் உருவாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய அப்ப ஊருல மொத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி அடையில இந்த காரையூர்ல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயமா மலரேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலை கீரை முடிக்கி இந்த மக்க வளர்க்கிறாடா கொடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா வீரம்பத்தலே எங்க முப்பாட்டு காரையூர்ல ஆண்ட சாமிக்கு வீரம்பத்தலே நீ ரோஜாக்கார தங்கமுடா எப்ப கருப்பாயூர்னிய விட்டு குடியார பாண்டிமுனிய அதே நாளையில எப்ப உங்க பாட்டுங்க காலத்துல அதே நாளையில அரையுருள நம்ம கிளவி ஓடையில இந்த காரக்கல் ரோட்டோக்க காரையூர் கருப்பனுக்கு ஐயனாருக்கு நம்ம கிளவி கோட்டை உருமாளுக்கு மதுரை கோரிப்பாளைய ரோட்டோக்க அங்க போப்பார தானே நொண்டி சாமிக்கு உள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை கருப்பாயூரணி வழியில மாட்டு வண்டி வரும்போது அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன் அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அன்னிதினமும் வண்டிட்டு வேண்டிய காரையூர்ல உள்ள கருப்பனையா ஐயன் அறையன் காணாமுடா அப்ப
வண்டி முக்காணி கட்டையில கிளம்பி உட்காந்து அட தட்டுடா மாட்டம் காரையூர்ல உள்ள சாமி எந்த சாமிக்கு குடி கொடுக்க மாட்டாரா கள்ளிசேரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிசேரி நல்ல கம்மாயா அட அந்த அலறுதடா உடம்புள்ள சத்தம் கேட்குதுடா என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்சு உன்னடி ஊத்து தண்ணி என்னை குடிச்சு விட்டு எந்த குதிரடா உன் சொந்த குதிரையில கொஞ்ச நேரம் உந்தன் கட்சி காளியா தாவையா இங்க உள்ள கருப்பனையா ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல சாமிக்கு வீரம் இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நீ எந்திரி தங்க நல்ல பியரோவா சாமி முடியரோவா சாச்சாடோ விச்சரோவா சாமி விச்சரோவா புடியருவா உனக்கு புடியருவா ஆண்டாடோ வீரருவா உனக்கு வீரருவா தங்க நல்ல பியரோவா சாமி முடியரோவா சாச்சாடோ விச்சரோவா சாமி விச்சரோவா புடியருவா உனக்கு புடியருவா ஆண்டாடோ வீரருவா உனக்கு வீரருவா வெள்ளி நல்ல பியரோவா சாமி முடியரோவா விளையாடோ விச்சரோவா சாமி விச்சரோவா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரும்பு வாராண்டா எங்க கரும்பு வாராண்டா இங்க கருப்பு போராண்டா இங்க கருப்பு வந்துட்டாடா ஓடி வந்துட்டாடா எங்க கரும்பு வந்துட்டாடா எங்க கரும்பு வந்தாடா ஓடி வந்தாடா எங்க கரும்பு வந்துட்டாடா எங்க கரும்பு எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாடகத்திற்கு எனக்கு நாடகத்தை அனுமதி வழங்கி நடிகர்களை கொண்டு வந்து நாடகம் நடத்துவதற்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாடகம் நல்ல நாடகம். எல்லோரும் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு 4 பேர் சொன்னாங்க என்கிட்ட சாமி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. உண்மையிலே அது எல்லா ஊர்லையும் கேட்க மாட்டாங்க, எந்த ஊரில் அதை கேட்டாங்க. சாமி இருக்கு, சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. தெய்வ சக்திக்கு மிஞ்சினது நம்மெல்லாம் சக்தியெல்லாம் தூசி வராது. உண்மையிலே நாங்கள் பரம்பரை கோடாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆடாத ஜாமி ஆடும், இறங்காத ஜாமி இறங்கும். கூப்பிடுற ஆள் அவன் சரியா இருக்கணும். மற்ற ஆளுகள்லாம் லேஜ் வாஜா கூப்பிட முடியாது. காரையூர் ஜாமியெல்லாம் இதெல்லாம் முரட்டு ஜாமி. இது இங்கெல்லாம் லேஜான ஆள் நேரம் தூக்கி எறிஞ்சிடும். ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா ஒத்துழைப்பு கொடுங்க, இது சரிப்பட்டு வராதுங்க, முடிச்சிருவோம் ஐயா, காசு வராதுங்க. காரையூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா, 35 நின்றுதான் விளையாடுது வாரையா. காரையூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா, சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா, சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா.
தங்கச்சி பூவாநாயகிய பக்கத்தானே நிக்கிறான் ஐயா. காரையூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தான் ஐயா. சாமி உடா கண்ணு முன்னே நிக்கிற வாரையா. கோடி சனம் உன்னை வந்து வணங்குது ஐயா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குது ஐயா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குது ஐயா. 18 படிகாரப்பா 18 படிகாரப்பா 18ஆம் படியா காரையூர் மண்ணுக்குத்தான் வந்துதானே நேராச்சியா. காரையூர் கிராமத்திலே முப்பாட்டு ஆண்டசாமி வீரா குறையாரையா. சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா. காரையூர் சாமி மக்களை எல்லாம் காக்குது வாரையா. எம்கேஆர் நான் நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்துக்காக ஆனந்த் சகுந்தலை காரேந்தல் பட்டி குஜராத் வேலை 500 என்ன எழுதியிருக்க? குஜராத் வேலை 500. நன்றி நன்றி ப்ரோ. என்ன காலத்திலும் புனலாளம் கூடி காரையூர் ஸ்ரீ பூவாநாயகி அம்மன் 19ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் பூத்தட்டு திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகர்களை காரையூர் கிராமத்தார்கள் அழைத்து வந்திருந்தாலும் காரையூர் மக்களே இந்த திருவிழாவையும் சாமியை கும்பிட்டாலும் நாங்களும் உங்களுக்கு சொந்த பந்தமாக இருக்கிறோம், நாங்களும் வருகிறோம் என்று வெளியூரிலிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அதிபர்ச்சியாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் திண்டுக்கலை சேர்ந்த சிவி செங்குட்டுவன் அவர்கள் இந்த மேடைகளை வேடன் வருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு நினையாக பாடக்கூடிய ஒரு கோகிலவாணி, பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது, மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்திலே அதிதாரம் பூசி நாரதராக தோன்றியது யாருன்னா இன்னைக்கு வந்திருக்கிற நாரதர் என் மாப்பிள்ளை. பாட்டுக்கும் சரி பேச்சுக்கும் சரி எல்லா திறமையும் உள்ள என் அன்பு மாப்பிள்ளை ஒடப்பம்பட்டி மண் கண்டெடுத்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். சூப்பர்.
ஆறுமுனிய கலையரசு, பெண்பாட்டு இசையமுது. ஒரு சினிமா பாடல்களில் அங்கே எப்படி இசையமைத்திருக்கிறார்களோ, அந்த பாட்டிலே எப்படி எப்படி வரிகளை ஏத்தம் இறக்கமாக பாடியிருக்கிறார்களோ, அதே போன்று பாடக்கூடிய ஒரு திறமையான கலைஞர்னா என் அன்பு மாப்பிள்ளை மருங்காவுரி மண்ணுக்கு சொந்தக்காரர் ஜே மணிகண்ட பிரபு அவர்கள், ஆறுமுனிய பெண்பாடல். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வாழத்து போல மனம் படைச்ச தோழிய போல குணம் படைச்ச தின்னவனே, அந்த வாழவ போல மனம் படைச்ச கண்டவனே, பனி தோழிய போல குணம் படைச்ச தின்னவனே, அஞ்சலிலே ஒரு நூலெடுத்து மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்து போல மனம் படைத்த மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைத்த என்னவனே. நன்றி. கணேஷ் செல்வா, அங்கிட்டு போப்பா, பெட்டி தள்ளி விட்டுறாத. ஐயா மைஜெட்டுக்கு இடையூறு இல்லாம இருங்க ஐயா. சேர்ச்சி போயிருக்காயா, ஒரு 12 வண்டியை கொண்டு வந்து ட்ரோசர் பண்ணுங்கய்யா. அண்ணே மைஜெட்டை ஏன்னா இது பண்றிய? ஏய் நீ மைஜெட்ல மாதிரி தெரியல, நல்ல நக்கலா டெய்லர் மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன இப்படி இப்படி இருந்துச்சு? என்ன அங்கே தள்ளி போக சொல்லு. வாயர் அத்து விட்டு திருவிழி எனக்கு. என்ன மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகத்துவான் கோடையீடு குமரன். சாதாரண வாத்தியார்ட்ட பயில் இல்லை என் தம்பி, பாடம் படிக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு சாம்பவான். இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வாத்தியார் இருக்கக்கூடிய ஒரு பெருந்தகை ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ் அவருடைய மாணவரும் அறந்தாங்கி அருகாமல் உள்ள இரட்டையாள மண்ணுக்கு சொந்தக்காரன் என் தம்பி எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைத்து அன்பை பெறுவார்கள். ஒளியின் கரண்டு போனா தம்பி நீ நீர்மலை அடி அடிக்காத. நீங்க வாசிங்க. டேக் இட் ஈஸி பாலிசி ஓப்பஸே. இன்னும் பாட்டே தொடவல்லப்பா. ஓ நீ பஜனைக்கு போடுறாளா? அதே அந்த பொங்குச்சனை கச்சுவிடா கச்சுவிடா கச்சுவிடா. தாளத்திலே சிறந்த தாளம் இந்த ஆதி தாளம். இவர் வச்சிருக்கிறது இரும்பு தாளம். வாழ்த்துக்கள் ப்ரோ. சீன் அமைப்பு எஸ்கேஆர் சீன் கம்பெனி கண்டவராயம் பட்டி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆடல் அரசி
அடுத்தவனுடைய பொண்டாட்டி. என்ன மச்சான் சொல்ற? காம கர்த்தாக இந்த கப்பலிக்கு நமக்கு சொந்தம் இல்லையே. இன்னொருத்தன் பொண்டாட்டி கெஞ்சி கதறி 4300 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். ஆனா அந்த புள்ள தலை எலும்பு ஊத்தி முண்டை மருதமணிக்கு தான் சரியா வரும், நமக்கு சரி வராது. ஒண்ணுமே இல்லையாடா, அலசி பார்த்தா கூட ஐயர மாதிரியே இருக்கிறாடா. புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். வாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாகுயில சொல்லு. 100 ரூபாய் கொடுத்துட்டு 20 தடவை எதிர்த்து உட்கார்றேன். போனா செல்வம், பானா சாவித்ரி, உத்திரபுத்திரஹோம், ஓம் விசரத்ரா, புருஷராக போய் புஷ்பத்தை போடுங்க. நன்றி நன்றி. காசை விடு. சரி சரி. ஆட்டூர் ராமநாதன் அம்பலம் மகன் ஹரிச்சந்திரன், ஆட்டூர் சேர்வை சகோதரர் சபரி சேர்வை, சபரி இரத்த பரிசோதனை நிலையம் திருப்பத்தூர், காரை ராவண்ணா செலியன் 501, சிங்கப்பூர் தொழிலதிபர் துபார்ஜி சந்திரசேகர் சார்பாக எனக்கு அம்பளிப்பு வாரி வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் இந்த கூட்டத்தை கண்ணீர் மல்க சிலிக்க வைக்க தீருவேன் என்று ஊருக்கு வந்தது 8 மணியிலிருந்து இதுவரை புளிய மரத்துக்கு கீழே 2 காலை மண்டி ஓட்டு கொண்டு ஒரே ஒரு ஆட்டாம்புழுக்கையை உள்ளங்கையில் வைத்து கடுமையான வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். சத்தம் பத்தல. இது ஒண்ணுதான் நான் எங்க அண்ணன் சம்பாரிச்ச சொத்தே உங்க அன்பு தான். மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனார் அருள் பெற்று மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை திறனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு எஸ்கே ராமச்சந்திரன் அவருடைய மைசூர் தானே, எல்லாமே நீங்க தான். நவீன ஒளி ஒளி அமைப்பு எஸ்கேஆர் ஆடியோஸ் அண்ட் லைட் ஹவுஸ் கண்டவராயம்பட்டி. அவரை நீ பார்த்து ரொமான்டிக்கா அதை பண்றாரு அந்த பையன். என்ன அடிக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான் மாமா. ரொமான்ஸ் தம்பி, நம்ம இடையூறுவா இருக்கிறப்ப இந்த பையன். இப்ப நான் ரொமான்ஸ் பண்றப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணும் பாக்குறியா? பாரு போட்டு பொழக்கிறதுக்கு என்ன பண்ற நீ? கடைசி அடிக்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, கடைசியில கொண்டு நொறிக்கப்படி தெரிஞ்சுக்க. அப்புறம் மாமா அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா? ரஞ்சிதா மாமா நீ செஞ்ச புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். இதனால வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் செஞ்சதே கிடையாது. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்.
நீ முதல்ல சுகமா இருக்கியா? இல்ல நான் சுகமா இருந்தா என்ன பண்றியா? சுகமா இருக்கியா இல்லையா? இதை நான் ஏன் கேக்குறேன்னா, நீ முதல்ல சுகமா இருந்தீனாத்தான் எங்க 4 பேத்துக்கு நீ சுகத்தை கொடுக்க முடியும். சுகம் கொடுக்க கூட்டி வந்தீங்க. ஆட்டம் பாட்டத்தை மேட்ருக்கு வரணும். அப்படி மேட்ரா இல்லம்மா, அந்த சொல்ல வந்த விஷயத்துக்கு அந்த மேட்ருக்கு, அதான் அந்த மேட்ரு. மேட்ருக்கு வரணும். நீங்க வேற அதே நல்லா இருக்கேன் அண்ணே. வாயா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. நல்லா. எப்ப உன் தங்கச்சியாப்பா? ஆமா மச்சான், மச்சான். என்ன மச்சான்? அப்புறம் அண்ணே சூரிய அண்ணே, நீ போய் நான் உனக்கு அண்ணனுக்கு அப்படின்னா இது இருக்கிறதுக்கே பேசாத, இங்கே போ, வெளிநாடு கிளம்பு பண்ணு போ. தங்கச்சியை பார்த்து என்ன சொன்னீங்க? உனக்கு பழக்கமா இருக்கும் வாய பிறந்தன. திரு இது என்ன பேப்பர் கிடக்கும் இலையில எழுதி கொடுத்துருக்காங்க. திரு ரிதி நாச்சியார் திரைக்கூடம் வழங்கும் ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அன்பளிப்பு கொடுத்த பெருமை சேர்த்த அன்புள்ளவர்கள் நன்றி. செம்மையா இருக்கு பாரு. ஓலைச்சுவடி அன்பண்ணார் நன்றி 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 நன்றி. உங்க அனைவருக்கும் வணக்கம். நீங்க நல்லா இருக்க முடியும். நன்றி. ஏன்டா போட போடுன்ற அப்புறம் போலாமா? இங்க போட கண்ணிமைக்கோ கல்யாணம் பண்ணணும் ஆசைதான். அவன் மருந்து குடிச்சிருவான் பாத்துக்க. அப்புறம் கல்யாணம் பண்ணணும் ஆசை இல்ல, கல்யாணம் பண்ண ஆசைதான். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. யார் அண்ணன் தம்பியா? அண்ணன் தம்பி எல்லாம் பிரச்சனை இல்ல. அப்பா அம்மா பிரச்சனை இல்ல. அக்கா தங்கச்சியா? அக்கா தங்கச்சி இல்ல. யாருமே இல்ல. வேற என் பொண்டாட்டி தான் பிரச்சனையா இருக்கு. கல்யாணம் ஆயிருச்சா? அப்ப ஒரு வாட்டி தான் ஆயிருக்கு. அப்புறம் என்ன எத்தனை தடவை பண்ணுவாங்க? இங்க டான்சர் நடிக்கும் அருமை ரஞ்சிதா அவர்களுக்கு ரணசிங் தயமா, ஆமா மகாலிங்கபுரம், ஆமா மகாலிங்கம் பிள்ளை அவர்கள் ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அன்பளித்திற்கு மனமார்ந்த நன்றி. ஏன் இந்த அவசரப்படுற நான் கேட்கிறேன். மகாலிங்கம் பிள்ளை அருமை அண்ணார் 201 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். ரொம்ப நன்றி நன்றி. கல்யாணம் பண்ணிக்க பறிச்சு கூட கொண்டு
பாரு தொங்குடா தொங்குடா தூக்கு போட்டு தொங்கு. நான் என்ன அதுக்கு மாமா ஓ நீங்க இன்னும் இருக்க ரொம்ப இழுவையை இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லடா அதுல ஒரு ஆனந்தம் இருக்கா இல்லையா? இழுக்கிறதுல ஒரு ஆனந்தமா? ஆமா. எனக்கு இழுத்தாவே பிடிக்காது மாமா. பிடிக்காது போங்க. அப்ப ரொம்ப சிரமமா இருக்கு. வேற எடுத்து போலாமா? போங்க. ஏய் நீ என்னத்த நினைக்கிறீங்க? நீங்க ஏன் தவறாவே நினைக்கிறீங்க? பசுமையிலே படியேறு பசுமையிலே படியேறு
என்னது நீ இதுலயே பார்க்கணும், அதில் மட்டும் பாரு. ரொம்ப நன்றி. அப்புறமா எனக்கு 4 கூப்பிடுங்க. கூப்பிடவா? காதல் வைபோகமே காணோன் நாளிலே வானில் ஊர்வலம் சூடு கிளிகள் இணைந்து ஆனந்த பண்பாடுமே. காதல் வைபோகமே காணோன் நாளிலே வானில் ஊர்வலமா சூடு கிளிகள் இணைந்து ஆனந்த பண்பாடுமே. தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை சத்தம் கட்டுருச்சு ஊரா ஒருங்கிருச்சு ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. இப்படி ஒரு எலும்பு முத்தி முண்டை எனக்கு அமைய முண்டு நல்லா இருத்தா. உனக்கு எப்படி 3 ஈத்து ஏன்னு நீ ஹலோ ஹலோ நீ எப்படி இருந்தாலும் சந்திச்சாங்கன்னு உன் தலைவிதி அதுதான். இஷ்டம்னா வந்து சந்தி, இல்லன்னா நீ இப்படி இருக்க பொம்பளை போட்டு போட்டு உருட்டிக்கிட்டு தெரியும். நொடிக்கு முண்டை பொழந்துரை பொழந்து சும்மா இங்க பாரு, இந்த மாதிரி பேசினா வாயை பிடிச்சி கிழிச்சு போய் தெரிஞ்சுக்க. வாய கிளி, நான் உன் கிளியாஞ்சட்டியை பரட்டுறேன். என்னத்த கிளியா செடியை பரட்டி தகத்தை எடுத்து விடுவேன் நீனு. பாரு என் சிங்கத்தை பார். சரி அவர் சட்டியனுடைய கசிவை பார். பாசிங்க போய் தொடச்சு விட்டுவா. ஏவி விட்டேன்னா அவ்வளவுதான், நீ கூட ஸ்டைல்லாம் பண்ணுவான். உன்னால பண்ண முடியாது, அங்க ஏவி விட்டு தான் உன்னால பண்ண முடியும். நம்ம வளர்ப்பு தத்து புத்துரு. என்னது பாப்பா போய் மோன்ட்டு வண்டியா 15 லிட்டர் வந்திருக்கேன், உட்கார். 100 ரூபாயை கொடுத்துட்டு என்ன பண்ண காத்திருக்கியோ? உலகத்திலே நெஞ்ச நிமிர்த்தி சரி அவனுக்கு என்ன நீர் கசிவோ
பேச விடு சின்ன புத்துரு ப்ளீஸ். உனக்காக தான் கப்ளிங்களை ஈயம் பூசிக்கிட்டு இருக்கேன். ஈயம் பூசிரியா? ஈயம் பூச என்னது? வெங்கல சம்பளம் இல்ல வெள்ளி சம்பளம்? எத்த தண்டி அலுமினிய பானையா இருந்தாலும் ஓட்ட விழுவான். சரி ஓட்ட விழுந்தா ஏர் இந்த ஹீட்டர் என்ன ஈயம் கப்ளிங் லாங். நீ ஆமா நீ லாங்க வச்சு விட்டாலும் அப்படித்தான் இருக்கும். டியூஸ் பட்டிய பார் மைலேஜ் கொடுக்காது புகை தள்ளும். இப்போ அது புகை தள்ளாச்சு ரொம்ப நாளைக்கு புகை தள்ளிக்கிட்டே இருக்கு. இப்போ உள்ள வண்டி எல்லாம் என்ன அடிக்கடி சாதிக்க பிறந்தவன் தான் தமிழன். யார்? தமிழர்கள். சாதிக்க பிறந்தது தாய்மார்கள். என்ன தாய்மார் சாதித்தாய்? அப்படி நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? நிறைய சாதிச்சிருக்கோம். என்னையா சாதிச்சேன்? கணேஷ் பையில போடுவோம். அததான் உன்னால போட முடியும். வேற என்ன போட முடியும்? கட்டிங்க போட்டு உனக்கு கிளாங் கிளாங் என்னத்த நீ கட்டிங்க போட்டு நீ கட்டிங்க போட்டு குடும்பத்தை கெடுக்கறனால தாய்மார்கள் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துறாங்க. எதுக்காக என் தம்பி கைதட்டான்? எதுக்கு? எதுக்கா? ஆல்ரெடி போட்டு விட்டான் கட்டிங். என்ன வருது? எல்லாம் அம்பட்டு ஒரே கம்பெனியா இருக்கு. நான் பார்த்தேன். அவன் உண்மை. ஏன் சரக்கு போடுறான் ஆம்பளை அப்படின்னா? ஏன் சரக்கு போடுற? சரக்கு போட்டாதான் லென்த் கிடைக்கும். என்ன அதெல்லாம் பொய். நான் அப்படியே சரக்கு போடாம இருந்தாதான் உயிர்க்கிறதால இருக்கும். நீ அதை போட்டு இருக்கிறது உள்ள சுருக்கிட்டு கிடக்கு. என்னத்த லென்த்தா நீ நீட்டுற? நீனு லென்த்தா என்ன லென்த்து? அப்ப தாண்டி முண்ட கால்ல லென்த்தா நடக்க முடியும். ஆமா லென்த்தா ஒரே இழுவையா எடுத்துட்டு லென்த்தா நடக்கிறாராம். அப்ப நீங்க டொங்காஸ் தான் தெரியுங்களா? ஏன் எதையே நினைக்கிற நீனு? பேர் தப்பா பேசாத. கை காலம் இழுத்துக்கிறேன்னு தண்ணி குடிச்சு எல்லாரும் நரம்பு தளர்ச்சி ஆயிருச்சுன்னு சொல்ல வந்தேன். காலை நீட்டிக்கிட்டு கத்தரிக்கா நறுக்கிற பொம்பளைக்கு எவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா சரி பாச்சா காலைய புடிச்சு அடக்குற ஆம்பளைக்கு எவ்வளவு ரப்பு. கை தட்டலாம். அம்மா நிறுத்தியா முத. நீ காலையை அடக்கலாம். இந்த காலை அடக்கிற பெண்கள் வந்து 10 மாசம் சுமந்து போட்டாதான் அந்த காளமாடு பசுமாடு காளமாடு குட்டி போடும். நீனு வந்து இங்க நின்று பேச முடியும். பொம்பளை முன்னாடி என்ன பண்ண முடியும் நான் கேட்கிறேன். நல்ல கொஸ்டின் மிஸ்டர் கண்டங்கருவ முண்டை. சும்மா எடுத்து இழிச்சவா முண்டை. நல்ல கொஸ்டின் தான். ஒரு பசுமாடு கர்ப்பம் சனா என்ன ஒரு பசுமாடு சனைய ஆனதான். ஆமா வெரி நைஸ் கொஸ்டின். ஆனமாடு வருமியா? இருங்க மேடம். சொல்லு. பசுமாடு இல்லைன்னா காலமாடு இல்லைன்னு சொன்னீங்க. நல்ல கப்ளிங் தான். என்ன கப்ளிங்லே இருக்க நீனு? கப்ளிங் அமிச்சு நீ என்ன முடியும்? பாரு பூரா ட்ரில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் முடியும். எதுக்கு? பூரா என் தம்பி தான். பசுமாடு போய் யானையிலே தவணம். காளமாடு பறக்காது. ஆமா பசுமாடு சுமால் ஸ்மார்ட். என்ன சொல்ல வர நீனு? ஏய் இளைஞர்களுக்கு பூரா விளக்கமா சொல்லுவேனா? இது என்ன நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. நாங்கெல்லாம் ஒரு சாமி கும்பிடுறீங்க, ஒரு கடா வெட்டி ஒரே இலைய போட்டு சாப்பிடுவீங்க. சரி அந்த பசுமாடு வால் இன் த வால் பெட்டக்ஸ் லாக். ஏய் என்ன இங்க காளமாடு ஜம்பிங் டோர் ஓபன். மெத்த காளமாடு. இப்ப எல்லாம் பசுமாடுனாலும் பெண்களா இருந்தாலும் ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுதான் பிள்ளை வைக்கிறாங்க. பசுமாடு மாசமாகுது. என்னத்த நீ காளமாடு தாவி என்னத்த நீ? பசுமாடு திஸ் டோல்கட். காளமாடு டோல்கட் கம்பி. சரி எவரி வண்டி ஸ்பீடு லிக் அவுட் அந்த கண்டு. என்னைய பேசுற? எல்லாத்துக்கும் புரியுது. அவங்க மூத்திரத்தை குடிவேன். என்ன எதுக்கு நான் குடிக்கணும்? சத்தத்தை பார். நீ வாங்கி வேணா ஒவ்வொரு லிட்டர் வாங்கி நீ வேணா குடி. என்ன இதுக்கு நீ குடிக்க சொல்ற? என்ன சரக்கு அடிச்சாலும் நாங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் உனக்கு வீட்டுக்கு கொடுக்குற காசை கொடுக்கத்தானே செய்யறான். என்னத்த கேக்குறேன்? என்னத்தை கொடுக்குறேன்? நீ கொடுக்கற வச்சு நாங்க வந்து குடும்பம் நடத்துறோம். எவ்வளவு பெரிய நீங்க வந்து ஊரெல்லாம் சுத்திட்டு வரலாம், தண்ணி போட்டு அங்கங்கே திரியலாம். ஆனா நீ 100 ரூபா கொடுத்தாலும் பெண்கள் குடும்பத்தை கட்டி காப்பாத்துற பெண்களுக்கு இருக்கலாம் போல வாயு போல வீரம் இருக்கலாம். உனக்கெல்லாம் எதுக்கு இருக்கு நான் கேக்குறேன்? பெண்கள் வீட்டை கட்டி காப்பாத்துறீங்க. ஆமா புருஷன் உழைச்ச காசு கொடுக்கலனா கேபிள் டிவி அப்படி எழுப்பா. என்னத்த நீ உழைச்ச? பெண்கள் எப்படி பேட்டி மாத்துவ? எல்லா காசையும் ஓண்ட கொடுத்துட்டா எனக்கு என்ன என்ன காசு நீ வந்து கேக்குறீங்க? பெண்கள் நாங்களும் சம்பாதிக்கிறோம். பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறோம். எல்லா இடத்துலயும் பெண்கள் நாங்களும் வேலை பார்க்கறோம். பெட்ரோல் பல்க்ல வேலை பார்த்த காசுல ஆமா புறம்போக்கல 80 ஏக்கர் போமுண்டல ஆம்பளை பூரா அவளை வேர்வை சிந்தி ரத்தம் சொந்தி கண்ட வயிற்றுலாம் பேச்சு வாங்கி வேலை பார்த்துட்டு வந்து தீபாவளி ஆனா உனக்கு நைட்டி மேட்சா அதுக்கு பாவாடை சரி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ஆம்பளை கையிலே தூக்கிட்டு பாருடி. நீ இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. யாராவது ஒரு ஆள் சட்டியில ஓட்டல் என்ன செருப்பு கழட்டியாரு. இதெல்லாம் நீ வாங்கி கொடுக்க முடியாது. என்ன எதுக்கு நீ கல்யாணம் பண்ற நான் கேக்குறேன். சும்மா தெரிய மாட்டேன் கல்யாணம் பண்ணாம. இன்னும் இவ்வளவு கஷ்டப்படுற நீனு. பொம்பளை வேணும்னு தெரியுது இல்லையா? அப்ப எல்லாம் வாங்கி கொடுத்ததான் ஆகணும். உங்க கடையில வச்சு காலம் முடிஞ்சு காப்பாத்துறோம்ல.
ஓன் சட்டியை காமி. ஏய், என் சட்டியை காமியா? நான் அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. பாண்டியன் டெக்கரேஷன் வெட்டிங் ஈவென்ட்ஸ் திருப்பத்தூர் சார்பாக அன்பாலயத்துக்காக 3001 பாண்டியன் டெக்கரேஷன். அன்பு உறவுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். உரான ஊருக்குள்ள இவரை கட்ட யாரும் ஒத்த புள்ள பெத்தவண்ணே உனக்கு உடம்பு இறங்குது உள்ளே. ஒத்த பிள்ளை பெத்த பொண்ணு ஓ உடம்பு இறங்குதடி. இவனை திருப்பி போட்டு வாக்கு. இவளை திருப்பி போட்டு வாக்கு. என்ன ஆச்சு? ஏது? ஏய் யார் பண்ணமா மருதமணி என்னன்னா இப்படியே வச்சு குத்து போட்டுருக்காங்க. அண்ணே மருதமணி அண்ணே என்னாச்சு எப்ப வர்றப்ப நல்லதாப்பா வந்த? ஏங்க ரொம்ப அடிபட்டுருச்சா? என்னாச்சு? ஏம்மா அம்மா கை தாங்களா புடிமா. அறிவட்டு உன் காம உணர்ச்சி அடங்கலையே. டேய், நான் தம்பி இருக்கு உன்னை காப்பாத்திடுவேனே. ஆமா போமா நம்ம மருதமணி அண்ணே. வரும்போது வண்டியில வந்தனா வேகமா நடந்து போகணும்னு சொல்லி இந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன். எந்த இந்த குழியில? குளிக்கலையா? இந்த குளிக்கலையா விழுந்தேன்? ஏனே அதுல விழுந்தா எந்திரிக்க முடியாதானே? ஐயோ எந்திரிக்கவே முடியாது. எப்படி எந்திரிச்சேன்? இந்த குழிக்குள்ள விழுந்தவே எவனாவது எந்திரிக்க முடியுமா? ஏம்மா எந்த அம்மா குழியா ஏங்க? அம்மா இடுப்பு சேர்த்து பிடிச்சிக்கம்மா பாவம். ப்ரோ அடிபட்டுச்சா தங்கம்? உன்னை யாருங்க கேட்க சொன்னது? நீங்க கேட்ட அந்த காயம்லாம் ஆறுமா? ஏங்க பெரிய குழியில விழுந்துட்டீங்களா? ரொம்ப வலிக்குதா? பெரிய குழியில விழுந்ததா அடி விழுந்திருக்காது. ரொம்ப சின்ன குழியா இருந்துச்சா? ஏய் ஆனா விழுகும் போது ஏய். குழிய பார்த்து விழுந்திருக்க பாரு. அவன் உன்னே நோங்குறேன். இந்த வாரு இந்த வாத்தியா. ஆஹா பாவம் நிக்க முடியலங்க. இந்த வேஷம் போட்டா உன்னை நான் கண்டுக்கிற மாட்டேன். கொஞ்சம் வாங்க ப்ரோ. ஏங்க தில்லா டேய் இவன் கூட ஒரு ஈவரக்கம் இல்லாம போடா மொத்தம் நடிப்பு எனக்கு தெரியும்டா. அடிபட்டால பெரிய ஆஸ்பத்திரி பொம்பளை தொட விட மாட்டேங்கிறாங்க. ஏங்க நான் வேணா கட்டி விடவா? ஏய், ஏடா உள்ள போய் பொம்மையை காட்டுற பாப்பாங்கிட்டு. ஏன் தில்லாட்ட அங்கிட்டாங்க இவனை திருப்பி போட்டு வாங்க. திருப்பி போட்டு வாங்க. சி லட்சுமணன் திமுக கிளை செயலாளர் பூமலர் நத்தம் பட்டி அன்பு உறவு சார்பாக 201 நன்றி ப்ரோ. தில்லாட்டாங்கிட்டாங்க இவனை திருப்பி போட்டு வாங்க. அவன் வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். என்ன வேலை முடிக்க போறீங்க? ஒரு 1000 ரூபா சேர்த்து தரேன். எனக்கு கொஞ்சம் அனுசரிச்சுக்க. எதுக்குயா? நான் எங்கேயும் போகவே மாட்டேன். நீ ஒரு ஆளா கட்டிப்பிடிச்சு பாக்குறியா? ஏய் பின்ன 2 பேரும் கட்டி பிடிக்க கூட்டு வந்தாங்க. ஆமா. என்ன ஆமா? அப்புறம் நான் போவேனா? குத்துராண்டி மருதமணி.
அதுவே கெஞ்சி கதறி வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். அதை போய் நீ காலிவனை பார்க்குறியா? நெருங்கினேனும் கம்பு கூட்டு மசுரம் தூவ முடியாம மயிர்மேனே. ஏய், நீ உதுத்த முட்டைங்க வாடி. அவன் ஓனே மாதிரி கருவலை இறந்து அவர் வந்து என் சுண்டு விரல கூட தொடல, வந்து தொட்டு கும்பிட்டு போனாரு. விரல தொடல அவன் உன்னை சென்னையாக்கிடுவேன். என்னை சொல்லக்கூடாது நாளை பண்ண ஆக்குவாரா? பார்த்தா அப்படி தெரியலையே. பாடி உள்ள ராசாத்தி மச்சிருக்கே ரோசாப்பூ பாடி உள்ள ராசாத்தி மச்சிருக்கே ரோசாப்பூ நான் ஒண்ணுமே சொல்லல. எதுக்குடா ஐயா என்னைய கொண்டு வரும் அவருக்கு? நான் போயிட்டு வரேன் ஐயா. தூத்துக்குடி கொத்தனார் தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காரு. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி நீ பாடும்போது நான் தான் சொன்னா, நீ பாடும்போது நான் சொன்னாடா. ஒழுங்க மரியாதை பாட விடு. தூத்துக்குடி கொத்தனார் பாட விடுங்க. அந்த ஏய், அவன் வேற மாதிரி செக்ஸ் ஆங்கில வர்றான். மருதங்குடி கொத்தனாரு மட்ட கம்ப நீட்டுனாரு வட்டக்கம்ம நீட்டினார்ல நான் பாட மாட்டேன். மருதங்குடி கொத்தனார் மட்டக்கம்பா ஓட்டுனாரா? முத ஒழுங்கா கட்டியம் முத கீழே வந்து விழுந்துற போகுது. மணப்பாற ரஞ்சிதா சாந்து சட்டை தூக்கும் நாளா எதுக்கு தூக்குறேன்? அந்த கட்டடம் புழு புழுன்னு இருக்கு. ரெண்டு பேரும் கொத்தனாரா? ஆமா, நீ எல்லாம் வந்து கொத்தனார் அப்படிதான் கிளப்பு. சாரக்கம்பு மாதிரி இருக்கேன். நீ கொத்தனாரடா? கொத்தனார் என்பது புனிதமான வேலை. போடா. காசு வேணுமா? நம்ம ஆடு இன்னும் அந்த பிள்ளைய என்ன வேணா செய்ய. நான் தடுத்தேனே, என்னை அரடா நீ. தவளவா? சாப்பிடுறியா? எங்கேயா ஜோக்கர் எடுக்கிறேன்? எங்க நீ ரம்மி எடுக்கிற? மருதங்குடி கொத்தனார் அவன் அப்பத்தான் வரல. Bro. அப்பயே நீ நீங்க பந்து ஓட்டிங்க ஒயிடா போச்சு. நான் என்ன செய்ய? நான் எப்பயாவது கிரீஸுக்குள்ள வரவே இல்லை. அது அமையல. உன் முகர அவ்வளவுதான். அண்ணாத்தா பாத்தையா ஹலோ ஹலோ போடு போடு போடு. தம்பி தம்பி போரு சாங் நான் பாட போறேன். பாடுங்க பாடுங்க. அது நீ ஆடணும். அண்ணத்தை பாத்தியா? அப்பா மறந்து நம்மள மாதிரி பாட்டு பாடுன. அக்கால பாத்தையா அத்தாக்க இல்ல நம்ம பாடுறோம். அங்க தங்க தாரகை ஆட்ட வந்து குட்டி ஆட்டுமா? இவன் வீசுற வய இவன் யார ஆட்ட சொல்லுது உன்னைய? இப்ப அண்ணத்தை பாத்தியா? இவன் யாரு? இவன் யார ஊரா வருது? நல்லா ஆட்டுமா. நீங்க பாடுங்க, நல்லா பாடுங்க. நல்லா. இதுக்கு மேல ஆட்ட முடியாதியா? லெஃப்ட். அப்படி கொஞ்சம் துணியை அமுக்கிட்டு வா. அங்கேதான் தேஞ்சு வச்சுட்டு கரண்டி மாதிரி கீரை. நீ தேஞ்சு போனதை விட மாட்டீங்க, பின்னாடி தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்க. அண்ணத்தை பாத்தியா? அண்ணத்தை பாத்தியா? அத்தாச்சியா என்ன பாடி மாடி மாடி வல்ல இன்னா போடி பாடி மாடி அடி வல்ல இன்னா போடி. ஆமா, ஆதிவரா சௌத்தியில போய் கோயில்ல போய் அப்படியே தொட்டு வைக்கிறாரு நெத்தில. போடா ஏழப்பழ போடா. அவங்க டீசெண்டா பிஹேவ் பண்றாங்க. யாருக்கு ஓத்தியாரு? யாருக்கு ஓத்தியாரு? பாங்குயிலே
அவரனே ஒண்ணு தள்ளிட்டுக்குள்ள மாடு பாடு குடிக்கும் போது குறுக்க வந்தா அவனை மாட்டுக்காரனை தான் குத்துவேன். மாட்டுக்கார குத்துறியா? நீ மாடு பிடிக்க வந்து எத்தனை வட்டம் கூட கூட வருவேன் குத்து குடல் அந்த வரும். வேகமா அடிச்சுக்காதீங்க மெதுவாடிங்க. திருப்பத்தூரை தாண்ட மாட்டேன். போடா வாவ் மெடிக்கல் மிராக் பயப்பரஞ்சாமி ஏன்னா டவுசருக்கு பதிலாக நியூஸ் பேப்பரை ஒட்டி வச்சிருக்கேன் மஞ்சள் கலர்ல பாவாடை கலட்டு சரி சரி அப்படின்னு அவன் சொன்னா கேட்க கூடாது. குடலோடு குண்டு மல்லி நாட்டுக்காக வந்த வள்ளி ஆசை குண்டமல்லி மாமா காத்து மேல காத்து கீழே காத்து இல்ல காத்து உள்ள எதுக்குள்ள வரு காத்து? காத்து மேல காத்து அடிக்குது காத்து நடு இது நடுமலை நெடு மலமா எப்படி எழுதிருக்கிய? நெடுமரம் ராஜமாணிக்கம் நினைவு குழு மற்றும் கபடி குழு சார்பாக 501. நெடுமரம் நன்றி நன்றி அன்பு உறவுகளே. கப்பலுக்கு இந்த ஓசு கப்பலுக்கு ₹100 ஐயா. இந்த காசு கொடுத்தது யாரியா? அண்ணே எழுத்து கூட்டி பாடினே இல்ல வேணாம் பாடி. ஐயா இதை நம்மளால படிக்க முடியாது. ₹100 மண்ணாக்கப்படுத்த அது இல்லடா பாவம் தெரியாது. மல்லாங்கருப்பர் காரையூர் சாமியாடி நினைவாக மணக்குடி மாப்பிள்ளைகள் கள்ளிச்சேரி காட்டெருமைக்கு 101. தம்பிதானா? காத்து மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப ஒய்யார பொண்ணு மேல ஆசை நாளைக்கு ஒய்யார பொண்ணு மேல நேச நேச ஒய்யார பொண்ணு மீது ஆசை. என்ன பண்ணீங்க? என்ன அந்த எப்படின்றாரு இப்படின்றாரு ஏலா என்னடா ஏலா அதெல்லாம் போனோடனே உடனே பண்ண மாட்டேன். அளவு எடுப்பேன்டா கண்டு அளவெடுத்து நக்குன்னு அளவெடுத்து என்னடா பண்ற? அப்படியே வாழ அப்படியே வாழ மீன் மாதிரி பொம்பளை அப்படியே நீயும் செய்ய மாட்டேன்ற. ஐயோ மேல இருந்து அப்படியே ஒரு ஜோடி தோற போட்டு அப்படியே குழம்பு எதுல போட்டு சாப்பிடுற நீனு? அதுல போட்டு சட்டில போட்டு அள்ளி அப்படின்னா இந்த செடியில போட்டு நீ அழுதிக்கிற? குழம்பு சட்டில அங்க குழம்பு செடி இங்கே இருக்குது. என்ன நிலாக்கா இது இதுலேருந்து இளைய சமுதாயமே இளைஞர்களே ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஆள் பார்க்க நல்லா இருப்பான், அவனுக்கு ஃபிகர் அமையாது. இவன் இருக்கான் பாரு, கழுத்திருப்பான், சேவை மாதிரி இருக்கான் அவன். அவனுக்கு ஈய சட்டியை தூக்கி கொடுக்கலாம்ன்றான், அவன் வெல்டிங் வைக்க திடுறான். மிஸ்டர் காட்டுக்கருவ முண்டை
சாரி ப்ரோ. சரி 100 ரூபா தரேன் 100 ரூபா தரேன் 100 ரூபா தரேன் அடிச்சிட்டேன். இன்னொரு 100 ரூபா சேர்த்துறியா? எதுக்கு? இன்னொரு அடி அடிச்சுக்க. ஏய் அவன் எப்படி அடிக்கிறான்? சரி அவன் எப்படி அடிக்கிறான்? ஆ. நீ ஒரு அடி அடிச்சுடா. எங்க அடிக்க சொல்ற? ஏய் வா. பக்கத்துல இப்படி ஒரு தொண்டையாடா பயலா. முதல்ல உன்னை நான் வீட்டுக்கு பார்க்க வரும்போது 4 பேர் படுத்து கிடந்தாங்களே. 4 பேர் அவங்க அப்பா அம்மா அவங்க மாமியா படுத்திருப்பாங்க. தம்பி இது என் சொந்த லவ். நீ தலையிட்டேன்னா உன் சொட்டை ஒடிச்சு போறேன் மயிர்மனை. நான் எப்பயும் தலையை விட்டு பழக்கமே இல்லை. விடுறதா இருந்தால் நேரம் வசனம் மறந்துருச்சு. அதேன்டா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி சும்மா அச்சா அச்சா நல்ல வேலை 3 அவன் வேற ஏதோ கிளிக்க வந்தேன். என் அருகில் வா. வந்துருச்சுடா விடுற. வந்துருச்சா நான் வரலைட்டே நினைச்சேன். அஞ்சுதா நான் பார்க்கத்தான் ஆளு முரடா. ஆமா ஆமா பார்க்கத்தான் ஆளு முரடு. அங்க ஒண்ணும் சங்கதி இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஆளத்த முரடு ஆப்புங்க பெருசு. அவன் ஒண்ணுக்கு போறதுக்கே டெய்லி 3 பாத்திரம் ஓட்டாத்தான் போக அவன்கிட்ட போய்கிட்டு. அப்ப நீ அதே தானா? அஞ்சுதா எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? எப்படி எப்படி கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. ஏண்டா நான் முக்கிட்டு பாட்டு பாட நீ முச்சனில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ஏய் என்னங்க? அடியே கொஞ்சம் தான் கோழி இங்கே வாடி. என்னங்க? அவன் பக்கத்தில் நான் போனேன்னு வைவேன் கம்பு கூட்டில் பான்ஸ் பவுடரை போட்டு அரைஞ்சு விடுவேன். ஏய் இங்க இருந்துகிட்டே கிச்சு கிச்சு பண்றியா? இப்போ உன் ஜோலியை முடிச்சிடுறேன். தம்பி வாஜிடா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி அட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. கட்டான கட்டழகி என்ன தண்ணி பாம்பு சட்டியை கழட்டி விட்டு நல்லா போட போய் நக்கிட்டு தெரியா? சட்டையை இங்கே வச்சுக்கிறேன். திருப்பி நான் உடம்புல போடவா? அந்திஜாயின் நேரத்தில் அண்ணமே ஒன்னே எண்ணி நேரத்தில் அண்ணே உன்னை அத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. கட்டான கட்டழகி ப்ரோ ஏ சோலி முடிஞ்சா சப்பலை வரல. ஆமா பீஸ் அடிச்சிருக்கு. கிரிச்சா கிரிச்சா அது டான்ஸ் பாரா திருப்பி பேசுறா. இறனது இற போலானா இறங்குனது சொல்ல வந்தேன். இறனது இற போலாம் இறங்குனது சொல்ல வந்தேன். சொல்ல வந்த பக்கத்தில செல்லையா கைபுற போடையா ஜெருவாக சொல்லையா 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 சொல்லையா. டேய் நாய் மாதிரி வாய வைடா. இன்னும் உறிஞ்சு மூ ஊ அப்படியே அப்படியே வந்தேன்னா உன்னை கொண்டுட்டேன். ஏறினது அன்பாலயா இறங்குனது திருப்பத்தூரா நாடகத்துக்கு நானும் ஏறினது அன்பாலயா இறங்குனது திருப்பத்தூரா திருப்பத்தூர் சந்தாக்கரையில செல்லம்மா உனக்கு கச்சேரி. ஏய் நாய் தான் உப்பு கண்டத்துக்கு வருது. நீ எறும்பு சாப்பிச்சு போட வேண்டியது.
ஏலே எந்த ஊரோட நாய் இப்படி மண்டி ஓடு இருந்துச்சு? நாய் மாதிரி உட்கார்றா. ஏன் இது கதவாளி குஞ்சு நாய் மாதிரி நாக்கத்துக்கு நாய் மாதிரி இருக்க சொல்லுடா, நான் விட மாட்டேங்கிறியே. எதுக்கு? அவன் சொல்றது ஒரு 2 கிராம் கொடுக்கலாமா? 2 கிராமா? டேய் அப்படியா? பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில, அமர்த்தூரத்தில பல்லாங்குழி அடையில சீதரிச்சதன சிலையா, நீ தூணாலா பேசலையே என்னையா என்னையா, நீ தூணாலா பேசலையே என்னையா என்னையா. மேலமாச்சி வீதியில மது மீனாட்சி கோவிலில் வேற என்ன நீட்னே இடிப்ப முடிஞ்சிட்டானடா. நீ அதை பார்க்கல? என்ன பண்ணாரு? இப்பத்தே வாமம் பண்ணிக்கிட்டு இருக்கே உடனே என்ன பண்ண போறாரு? மேலமாச்சி வீதியில மது மீனாட்சி கோவிலில் காலி உன்னை கட்ட போறேன் பொன்னம்மா, உன் பிரிய மத கூட வேணும் சொல்லம்மா சொல்லம்மா, உன் பிரிய மத கூட வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. உங்களை பத்தி எனக்கு காதல் இருந்து விட்டது. என்னுடைய காதல செலவா வந்துருச்சு. ஆயோ சந்தானமோ ஜவான் குழு குழு. விரும்பினே